வெளிநாடு வாழ் இந்தியர்களை குறிவைத்து தனியார் வங்கி கிளை ஒன்றில் மோசடி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. என்ன நடந்தது, இதன் பின்னணி என்ன என்பது குறித்தான முழு விவரங்களுடன் வழங்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சதீஷ் முருகன். ஓவர் டு யூ சதீஷ். வணக்கம். சென்னையில் அண்ணா நகர் பகுதியில் இயங்கி வரக்கூடிய பிரபலமான வங்கி, தனியார் வங்கியினுடைய கிளையில் தான் இந்த மெகா மோசடி என்பது அரங்கேறி இருக்கிறது. இந்த மோசடியினுடைய பின்னணி என்ன என்பது பார்த்தோன்னா, பொதுவாக நாம் அனைவரும் பணத்தை பாதுகாப்பதற்கு வங்கியில் வைப்போம். ஆனால் வங்கியே இந்த பணத்தை கொள்ளையடித்த, அந்த வங்கி ஊழியர்களே இப்போ பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தான் இங்கே சென்னையில் அரங்கேறி இருக்கு. இந்த சம்பவத்தில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வெளிநாட்டிற்கு தப்பி சென்ற பெண் கிளை மேலாளர் தான் இப்போது போலீஸ் தேடிட்டு இருக்க ஒரு முக்கிய குற்றம் சுமத்தப்பட்ட நபராக இந்த வழக்கில் தேடப்பட்டு வராரு. இந்த முழு விவரங்கள் குறித்து பின்னணியோடு நம்ம பார்க்க இருக்கிறோம். சென்னை அண்ணா நகரில் இயங்கி வருது ஒரு தனியார் வங்கி கிளை. இந்த வங்கி கிளையில் பார்த்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு புகார், வெளிநாடு வாழ் இந்தியராக இருக்கக்கூடிய தம்பதிகள் 2 பேர் புகார் அளிக்கிறாங்க. அதாவது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, தங்களுடைய வங்கி கணக்கில் இருந்த 1,43,00,000 ரூபாய் பணம் கடந்த 2015 2020 ஆகிய 5 வருடங்களில் பல்வேறு முறைகளில் திருடப்பட்டிருக்கு, கொள்ளை எடுக்கப்பட்டிருக்கு, காணவில்லை அப்படின்னு புகார் அளிக்கிறாங்க. இந்த புகாரில் பேங்க்கில் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும்போது பேங்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பார்க்குறோம், ட்ரை பண்ணுறோம், என்னன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்லி அவங்க தட்டி கழிக்கிறாங்க. இதனை அடுத்து அவங்க உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னை காவல் துறையிடம் புகார் அளிக்கிறாங்க. மத்திய குற்றப்பிரிவு 1 கோடி ரூபாய்க்கு மேல் என்பதால் இந்த மத்திய குற்றப்பிரிவு போலீஸாரிடம் புகார் அளிக்கும்போது போலீஸார் விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணையில் என்ன தெரியுதுன்னா, இவர்களை போன்றே, அதாவது இந்த வங்கி வச்சிருக்க வங்கி ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் போல போலியான கையொப்பமிட்டு வவுச்சர்ஸ் ரெடி பண்ணி, செக்ஸ் ரெடி பண்ணி இது போன்ற மோசடியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரிய வந்தது. பொதுவாக இது நார்மலாக எல்லா பேங்க்லேயும் ஒரு சில வங்கிகளில் இது போன்ற சில மோசடிகள் நடக்கிறது சகஜமான விஷயம் தான். சில ஆயிரங்கள், சில லட்சங்கள் கொள்ளையடிக்கப்படும். ஆனால் 1 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு என்பது குறித்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் அடுத்த புகார், அதற்கு ஒரு சில வாரங்கள்லேயே 4,36,00,000 ரூபாய் கொள்ளைன்னு சொல்லிட்டு அதே வங்கி கிளையில் வெளிநாட்டில் வாழ்கிற இந்திய டாக்டர் தம்பதி 2 பேர் புகார் கொடுக்குறாங்க. இந்த முறை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய எஃப்டியில் இருந்த பணத்தை காணோம், எஃப்டியை நாங்கள் ப்ரியராகவே முன்னாடியே முடிச்சுக்கலான்னு சொல்லி கேட்டும்பொழுது அதுக்கு வங்கி ஊழியர்கள் சரியாக கோஆப்ரேட் பண்ணல. அதனால் நாங்கள் சரி எஃப்டியில் இருக்கட்டும் அப்படின்னு விட்டு வச்சுருந்தோம். ஆனால் இப்போ அந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி புகார் அளிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் போலீஸாருக்கு சந்தேகம் வருது. என்னன்னா, வந்த 2 புகார்களுமே வெளிநாடு வாழ் இந்தியர்கள், 2 பேருமே அமெரிக்காவில் வாழக்கூடிய நபர்கள். அவர்கள் தங்களுடைய வருமானத்திற்கு போக மீதி இருக்கக்கூடிய பணங்களை இந்த பணத்தை இந்த வங்கி கிளையில் மெயின்டைன் பண்ணுறாங்க. முதல் புகார்தாரர்கள் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 இது வச்சிருக்காங்க, அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இவங்களும் ஒரு 2 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இந்த டாக்டர் தம்பதி புகாருக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு புரிய வருது, இது வெறும் கையெழுத்து மோசடி மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு குரூப்பே செயல்படுதுன்னு சொல்லிட்டு அப்படி விசாரிக்கும் பொழுது தான் ஒரு பெண் வங்கி மேலாளர் இந்த விவகாரத்தில் மூளையாக செயல்பட்டதை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் வங்கி மேலாளர் யாருன்னா ஒரு வயதான மூதாட்டி. அவங்க பேர் மஞ்சுளா தியாகராஜன். அதில் 2015-16 அந்த காலகட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற நிலையில் இருக்காங்க. இவங்க அதற்கு முன்னதாகவே 2010-11 ஆண்டு காலங்களில் இருந்தே அந்த வங்கியில் இருக்க பிரான்ச் மேனேஜராக இருந்துக்கிட்டு பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்காங்க. இவங்க வாடிக்கையாளர்களிடம் ரொம்ப நெருங்கி பழகி, ஒரு உறவினர் போல பழகி, அவர்களை பூரா பணத்தை பூரா அவங்கள வங்கியில் போட வச்சிருக்காங்க, அக்கௌண்ட்டில் போட வச்சிருக்காங்க. அப்படி போட வச்சது குறிப்பாக என்னன்னு சொன்னீங்கன்னா, என்ஆர்இ என்ஆர்ஓன்னு சொல்கிறாங்க, நான் ரெசிடென்ஷியல் எக்ஸ்ட்ராடினரி, நான் ரெசிடென்ஷியல் ஆர்டினரி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த 2 அக்கௌண்ட்டுகளுக்கு என்ன வித்தியாசம்னா, வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இந்த அக்கௌண்ட்டில் போடும்பொழுது இந்த பணத்திற்கு அது வரக்கூடிய வட்டிக்கு அவங்க இந்திய மதிப்பில் வரி கட்ட வேண்டியிருக்கு. அதே போல் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டும் அதே போல தான். இங்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடு போன்ற விஷயங்கள் வாடகை வரும்பொழுது அந்த வாடகைகளை வங்கி கணக்கு உள்ளே கொண்டு வரதுக்கும் அதை வெளிநாட்டு பணத்திற்கு அங்கே வெளிநாட்டை மாற்றி பயன்படுத்துவதற்கும் இந்த 2 வங்கி கணக்குகள் பயன்படப்பட்டிருக்கு. இந்த வங்கி கணக்கில் இது இல்லாமல் மேலும் எஃப்டின்னு சொல்லக்கூடிய வைப்பு நிதி, நிரந்தர வைப்பு நிதி வைக்க சொல்லி வாடிக்கையாளர்களை இவங்க கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இந்த பெண் ஊழியர் இவங்க தான் கட்டாயப்படுத்தி பல கோடிகளில் முதலீடு செய்ய வச்சு இவங்க எல்லாரையும் அந்த வங்கியில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை பூராத்தையுமே எடுக்க பார்த்துருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா 2015 2020 வரை காவல்துறை விசாரணையில் இதுவரை 8 கோடி ரூபாய் வரை மோசடி செஞ்சிருக்கிறது தெரிய வந்துச்சு. இந்த அடிப்படையில் தான் இந்த 2 புகார்களுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது. 2015 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரைக்குமே 8 கோடி ரூபாய்
தான் வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற அடிப்படையில் காவல்துறை இன்னும் தீவிரமா விசாரணையில் இறங்குறாங்க. அப்போதான் அந்த மஞ்சுளா தியாகராஜன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தன்னுடைய ரியல் எஸ்டேட், அதாவது இவங்களுடைய நண்பர்கள் ரியல் எஸ்டேட்ல இருக்காங்க, போலியான வவுச்சர்கள், போலியான செக்குகள் மூலமா வைப்பு நிதியில், அதாவது 5 வருடம் 10 வருடம் போன்ற நீண்டகால வைப்பு நிதியில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, டைரக்டா பேங்க்குக்கு வந்து இவங்க செக் பண்ண முடியாது, ஆன்லைன்ல பார்க்கறதுக்கான வசதிகளை வந்து இவங்க கட்டுப்படுத்துறாங்க. எப்படின்னா, வங்கிகள் வந்து பணம் எடுக்கும்போது இப்போ இந்த இடத்துல தான் வந்து சந்தேகம் வரலாம். இப்போ நீங்கள் பணம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 100 ரூபாய் எடுத்தாலே நமக்கு ஏடிஎம்ல எஸ்எம்எஸ் வருது, இமெயில் வருதுன்னு. ஆனால் இவங்க கோடிகளில் திருடியும் எந்த விதமான அலர்ட்டும் அந்த வாடிக்கையாளர்களுக்கு செல்லாத பகுதி இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை வச்சு அந்த மேலாளர், பெண் மேலாளர் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணுறாங்க. டெக்னிக்கலாக அவங்களுக்கு இமெயில் போகாது, எஸ்எம்எஸ் போகாது, இது போன்ற விஷயங்களை கட் பண்ணிட்டு இவங்க பாட்டுக்கு ஒரு நீண்ட கால திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க, சத்தமே இல்லாமல். அந்த அடிப்படையில் தான் இவருக்கு துணை போனதா வந்து வங்கி துணை மேலாளர் உட்பட ஒரு 5 பேரை வந்து இதில் வந்து கைது பண்ணுறாங்க. இதில் வந்து 2015-16 வாக்கில் வந்து இந்த 5 பேர் கைது செய்யப்பட்டது தற்போது என்றாலும் கூட இந்த பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு அந்த மஞ்சுளா என்கிற அந்த பெண் வந்து தப்பிச்சு வெளிநாட்டுக்கு ஓடிடுறாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க என்ன என்பது குறித்து பல்வேறு விஷயங்களில் போலீஸார் தேடிட்டு வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா இவங்க கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் தப்பிச்சிருப்பதாகவும், கண்டுபிடிக்கப்பட்டது வெறும் 8 கோடி மட்டுமல்ல 8 கோடிக்கும் அதிகமாக இருக்கலாம் என்கிற அடிப்படையில் தான் இது போன்ற விஷயங்கள் தற்பொழுது வெளியாயிருக்கு. குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே தெரிவித்தது போல இந்த வங்கி ஊழியர்களை இவங்க ஞாபகமாக சிக்க வச்சுட்டு இவங்க மட்டும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விவகாரத்தை பொறுத்த வரையில் வங்கியினுடைய துணை மேலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அதே போல் 2 காசாளர்கள், இந்த கேஷியர்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல் இந்த அக்கௌண்ட்ஸை பார்க்க அசிஸ்டன்ட்ஸ் மாதிரி இருந்த ஒரு 2 பேர் என 5 பேரை இவங்க வந்து திட்டமிட்டு இதில் சிக்க வச்சுட்டு பல கோடி ரூபாவோட அபேஸாகி ஊருக்கு வெளிநாட்டில் தப்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரையில் சம்பாதித்த இது போன்ற கொள்ளையடித்த பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய ரியல் எஸ்டேட் நபர்கள், ரியல் எஸ்டேட் நண்பர்களுடன் சேர்ந்து பல்வேறு இடங்களில் முதலீடு பண்ணுறது, அதே போன்று அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கிறதுன்னு சொல்லி பல்வேறு விஷயங்களில் வந்து இவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் பின்னால் தெரிய வருது. தற்பொழுது இது எல்லாமே வந்து ஒரு 2 மாத கதை தான். ஆனால் தற்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு அதிர்ச்சிகர புகார் அதே வங்கி கிளை மேலே, அதே மேலாளர் மேலே வந்திருக்கு. இந்த புகாரின் அடிப்படையில் வங்கியினுடைய மேலாண்மை இயக்குனர் எம்டி, அதே போன்று மேலாளர் ஆகிய 3 பேர் மீது 6 பிரிவின் கீழ் மீண்டும் ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதோடு சேர்த்து 3 வழக்குகள். ஏற்கனவே அந்த 2 புகாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடி ரூபாய். இப்போ புதுசாக ஒருத்தவங்க தீப்தி ஆனந்த், இவங்களும் அமெரிக்காவில் இருக்காங்க, சேம் அதே மாதிரி தான் அமெரிக்காவில் இருக்காங்க. 43 லட்சம் ரூபாய் வந்து இந்த வங்கி கிளையில் வந்து வச்சிருந்திருக்காங்க. அப்போது இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, 2011ஆம் ஆண்டு மஞ்சுளா தியாகராஜன் அந்த பெண் வங்கி மேலாளர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவங்களை தொடர்பு கொண்டு நல்லா நெருக்கமாக பழகி, இந்த ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த என்ஆர்இ என்ஆர்ஓ இந்த 2 அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேவையில்லாமல் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புதுசாக ஒன்று எஃப்சிஎன்ஆர்னு ஒரு அக்கௌண்ட் வந்திருக்கு, நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய வெளிநாடு பணத்தை வெளிநாடு பணமாகவே அதில் வந்து முதலீடாக உள்ள வைக்கலாம். அதே போல் அதற்கு வரக்கூடிய வட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்கள், அதாவது வட்டிக்கு வந்து நீங்கள் வந்து இது கட்ட தேவையில்ல, வருமான வரி கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூட்டி அந்த அக்கௌண்ட்டில் வந்து முதலீடு பண்ண வைக்கிறாங்க. அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை மாற்ற சொல்கிறாங்க. இதே போல தான் இப்போ தான் வந்து போலீஸுக்கு இந்த புகாரை பெற்றதுக்கப்புறம் தான் இந்த மஞ்சுளா தியாகராஜன் என்பவங்க எந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கையாண்டிருக்காங்க, ஒரு வாடிக்கையாளரையும் தனித்தனியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன மாதிரியான விஷயங்களில் பணத்தை வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு ஏற்றால் போல் எஃப்டி இல்லைனா எஃப்டி, எஃப்சிஎன்ஆர்ஐ அக்கௌண்ட்டு, இது போன்ற அவங்களுக்கான அக்கௌண்ட்டுகள். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட கால வைப்பு நிதி தொகை சார்ந்த ஒரு திட்டத்தில் தான் இவங்களை வந்து சிக்க வச்சு, ஏன்னா நீண்ட காலமாக அதில் போட்டோன்னா வட்டி வரும். இப்போது வட்டி எப்படி வருது, வட்டி ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி வந்தது போல் வரவு வைக்கப்பட்டது போல் கணக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்டை முன்னாடியே க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரீ க்ளோஸர், அதாவது உங்கள் கணக்கு முடிச்சுட்டு அக்கௌண்ட்டில் பணத்தை ஏற்றுற அளவுக்கு இவங்க டெக்னிக்கலாக வந்து பல்வேறு முறைகேடுகளில் இன்டர்னலாக ஈடுபட்டது தான் இந்த பெரிய மெகா மோசடிக்கு காரணமாக இருக்குது. காரணம், நம்ம வந்து ஒரு வங்கிகளை போய் சாதாரணமாக ஒரு வங்கி அதிகாரியை பார்த்து ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு எஸ்எம்எஸ் வரல, இல்லை ஒரு நம்பர் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னாவே மிகப்பெரிய ஒரு பல்வேறு விஷயங்களில் நம்மளை கேள்வி கேட்பதும், ஆதார் கார்டு, ஓடிபி இது போன்ற விஷயங்களில் சாமானியர்கள் திக்குமுக்காடக்கூடிய சூழலில் மிகப்பெரிய எஸ்எம்எஸ், இமெயில் எதுவுமே போகலை.
வங்கிக்கு பணம் உங்களுடைய வட்டிக்கு மாதம் மாதம் அவங்க வச்ச எஃப்டிக்கு வந்து வட்டி வர மாதிரி கணக்கு காட்டுறாங்க. அதே போல் வட்டி எஃப்டி க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கும் க்ளோஸ் பண்ணி தரோன்னு சொல்லி அதுக்கும் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எஃப்டி க்ளோஸ் ஆன மாதிரி அவங்க அக்கௌண்ட்டில் காட்டுறாங்க. இது போன்ற விஷயங்களை வந்து இந்த தனியார் வங்கிகளை எப்படி தனியாக சமாளிச்சது என்பது குறித்து பல்வேறு இந்த பாதுகாப்பு அம்சங்களில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இது குறித்து விரிவாக நம்மிடையே பேச இருக்கிறார் முன்னாள் வங்கி ஊழியரும் வங்கி ஊழியத்தினுடைய சங்க ஊழியர்களுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய சிபி கிருஷ்ணன் நம்மிடையே இருக்கார். அவரிடமே கேட்போம், தனியார் வங்கியில் வந்து இது போன்ற பாதுகாப்பு குறைபாடுகள் ஏன் இருக்கு, அப்படி வாடிக்கையாளர் பாதிக்கப்பட்டால் அவங்க என்ன பண்ணணும் என்பது குறித்து நம்ம அவர்கிட்டே கேட்போம். தனியார் வங்கிகளில் இருக்கக்கூடிய இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நிறைய குறைபாடு இருக்குன்னு தெரியுது. இப்ப வெளில தெரிஞ்ச பணம் வந்து 8 கோடி ரூபாய் ஒரு பிரான்ச்ல தெரிஞ்சிருக்கு. இது ஒரு பிரான்ச் மட்டும் தானா, பல பிரான்ச்ல இருக்கா தெரியாது. அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, 10 வருஷமா நடந்துதான் வருது. 2015, 20, 25. அப்போ ஒரே மேனேஜர் ஒரே அதிகாரி எப்படி 10 வருஷமா ஒரே கிளையில் இருந்தாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. அதற்கு பிறகு வந்து அவங்க பீஸ்ஃபுல்லா ரிட்டையர் ஆக அலோவ் பண்ணிருக்காங்க. அவங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்காங்க. இப்ப பிரான்ஸ்ல இருக்காங்க, யூரோப்ல இருக்காங்கன்றாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி சாத்தியம் என்பது கேள்வி வருது. அப்போ ஒரு பெரிய பிரான்ச்சு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீல் பண்ற பிரான்ச்னாக்க கன்கரண்ட் ஆடிட்ன்றது இருக்கணும். அந்த கன்கரண்ட் ஆடிட் சிஸ்டம் ஏன் இண்டஸ்இண்ட் பேங்க்ல இல்லைன்னு கேள்வி வருது. இப்போ நம்ம என்ன உடனடியாக பண்ண வேண்டியிருக்குன்னா, ஒரு ஸ்னாப் ஆடிட் பண்ணி கம்ப்ளீட்டா எந்தெந்த பிரான்ச்சஸ்ல என்ன மாதிரியான ஃப்ராட்ஸ் நடந்திருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு சொன்னா, உயர் அதிகாரிகளுக்கு நாங்கள் தெரிவித்த பிறகும் கூட அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி அந்த வாடிக்கையாளர் சொல்றாங்க. அதன் பேர்ல தான் வந்து காவல்துறை வந்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சதுல ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த ஃபாரின்ல தப்பித்து போன அந்த அதிகாரிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அந்த இழந்த வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுடைய இழப்பீட்டு தொகையை வட்டியுடன் முதல்ல கொடுத்துடணும். கொடுத்துட்டு பேங்க் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இது வந்து தனிநபர் கம்ப்ளைண்ட் பேர்ல தான் பேங்க் ஆக்ட் பண்ணுது. அதே போல ரிசர்வ் பேங்க் இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் நடக்கும்போது ஒரு உயர்மட்ட அளவுல ஒரு அலர்ட்னஸ் கொடுத்து ஒரு ஃபாரன்சிக் ஆடிட்டுக்கு அவங்க வந்து உத்தரவிடணும். அப்படி உத்தரவிடுவதன் மூலமாக அந்த வாடிக்கையாளர்களுக்கு இழந்த தொகை கொடுப்பதன் மூலமாக தான் அந்த வங்கியினுடைய அந்த இமேஜை வந்து மீட்க முடியும். இல்லை என்றால் இந்த மாதிரியான பேங்க் எல்லாம் வந்து போட்டா நமக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பு இல்லைன்றதுதான் தெரியும். இப்ப நீங்க பேங்க்னு பார்க்கும்போது தனியார் வங்கின்னு வரும்போது ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் தனிநபருக்கு பாதுகாப்பு இருக்கு. அதே போல இன்ஸ்டிடியூஷன் டெபாசிட்டுக்கு ஒரு பைசா கூட பாதுகாப்பு என்பது இல்லை டிஎஸ்சிஜிசில. அதனால ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தனியார் வங்கியில் ஒரு பாதுகாப்பின்மை என்பது தொடர்கிறது என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து மேலும் அதை அந்த நம்பிக்கையின்மையை வளர்க்கிற மாதிரி தான் இருக்குன்றத பார்க்கிறோம். நன்றி சார், எங்களுடைய கலந்து கொண்டு இந்த கருத்தை பதிவிட்டதுக்கு. அவர் தெரிவித்தது போல பாதிக்கப்பட்ட இந்த வாடிக்கையாளர்களுக்கு உடனடியாக அந்த வங்கி தரப்பிலிருந்து வட்டியுடன் கூடிய அந்த பணமானது வழங்கப்பட வேண்டும். அந்த நடவடிக்கை ஏற்பட்டிருக்கா என்ன என்பது குறித்து சரியான தகவல் இல்லை அந்த வங்கி தரப்பிலிருந்து. குறிப்பாக இது போன்ற ஒரு மோசடி நடந்தால் முதல் முறையாக தாமாகவே முன் வந்து அந்த வங்கியோ வங்கி கிளையோ வங்கி நிர்வாகமோ தான் புகார் அளிச்சிருக்கணும். ஆனால் இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் அளிச்சிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. இந்த நிலையில தான் தனியார் வங்கிகள் பாதுகாப்பானதா, தனியார் வங்கிகள் அளிக்கக்கூடிய சலுகையின் அடிப்படையில் பல்வேறு தனியார் நபர்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர், வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இது போன்ற விஷயங்களில் முதலீடு செய்யும் பொழுது அவர்கள் இப்படி திட்டமிட்டு ஏமாற்றப்படுவது இது ஒரு சில நபர்களுடைய தவறு என்று நம்மால் தட்டி கழித்து விட முடியாது. காரணம், ஒரு வங்கி என்பது ஒரு மிகப்பெரிய சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் எல்லா ஆடிட்டும் கரெக்டாக இருக்கணும். இது போன்ற பெரிய தொகையை கொள்ளையடிக்கும் பொழுது அதை எவ்வளவு திட்டமிட்டு பல ஆண்டுகளாக கொள்ளையடித்து சிலரை சிக்க வைத்து விட்டு தான் மட்டும் தப்பித்த ஒரு பெண் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் சென்னை போலீசார் மிகவும் அந்த தகவல்களை கேட்டு திணறி போயிருக்காங்க. இப்போ அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கான வேலையில தான் மிக மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க. லுக் அவுட் நோட்டீஸ் உட்பட வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் தனியார் வங்கியினுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்குதா அல்லது இது போன்ற ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு என்ன என்பதை நம்ம எடுத்துக்கொள்வதா என்பது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது.